ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதக பிரகாரம் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த தேதிக்கு இன்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அதை கேட்டுக்கிட்டே காலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஜாதகத்தில் இதை சொல்லிட்டாங்க, எனக்கு ஜாதகத்தில் அதை சொல்லிட்டாங்க, என் லைஃப் இனிமேல் இவ்வளோ தான், நான் இனிமேல் இவ்வளோ தான் அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே வரணும், முன்னுக்கு வரணும்னு நினச்சாங்க பாருங்கள். வரதை வர முடியாமல் பிரேக் அவங்களே போட்டுப்பாங்க. போட்டுட்டு மேலேயே வரமாட்டாங்க. ஏன்னா ஜாதகத்தில் சொல்லிருச்சே. அதை கேட்டுட்டு கம்முன்னு போயிட்டாங்க, பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் காலம் மாறும்போது என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் ஜாதகத்தை பற்றி இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நாங்கள் தான் 100 பேர் பார்த்துட்டோமே, எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தேவை சொல்யூஷன், நாங்கள் அதுலேருந்து வெளியே வரணும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் வெளியே வரணும், நாங்கள் ஜெயிக்கணும், வழியை சொல்லுங்கள். அப்போ வரும்போது தான் ஒரு ரெவல்யூஷன், ஒரு எவல்யூஷன் மாதிரி இந்த நியூமராலஜி, எஸ்பெஷலி ஃபார்மல் நியூமராலஜி. அப்போ இப்போ நியூமராலஜி நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்ச அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தமிழ் சித்தர் கற்கர் அப்படிங்கிற ஒரு பல 1000 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு சித்தரால் எழுதப்பட்டது தான், கண்டுபிடிக்கப்பட்டது தான் என் கணிதம். இதை என் கோணத்தில் என் மெத்தடில் ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுட்டு அது ஃபார்மேட்டில் நான் தனி ட்ராக் போட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்துட்டேன். காரணம் ஒரு அனலைசேஷன் தான். எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் பார்ட்டாக பிரித்து ஒரு நம்பர்லேயே போயிட்டு அது வெறும் பியூரிக்கல் நம்பர்லேயே நான் ரிசர்ச் பண்ணி நான் போயிட்டேன். இந்த ஃபார்மேட் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது இதுக்குன்னு ஒரு ட்ராக் போடும்போது இன்றைக்கி மக்கள் வந்துட்டு அழகாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா ஃபார்மேட்டில் பார்க்கணும், ஃபார்மேட்டில் வைக்கணும். வேர்ல்டு ஃபுல்லாக நானே எல்லா நாடும் உலகம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் சுற்றியாச்சு. சுற்றுனதை தாண்டி இப்போ பார்க்குறது அதோட 2 மடங்கு.